பெரிய அளவுல இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு இம்பாக்ட் இதுல வருது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது, கண்கூடா அது பார்க்க முடியுது. அதுக்கான காரணம் என்ன, ஆக்சுவலா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் செக்டர்ல கூடிய நிறைய ஸ்டாக் எப்படி இருக்குன்னா ஓவர் வியூல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட் பிரைஸ், அதாவது திங்க் பண்ண முடியாத அளவுக்கு, இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அதிகமான பிரைஸ் வந்து மார்க்கெட் கொடுத்து வச்சிருக்கு. அதனால டிஃபென்ஸ் ஸ்டாக்ல வந்து இப்ப போறது சரியா அப்படின்னு கேட்டா, அடுத்தது நம்ம இன்ஃபிளேஷன் அண்ட் இம்போர்ட் பண்ண போற இன்ஃபிளேஷன், அதுக்கப்புறம் இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் பிரச்சனை, எஃப்ஐஎஸ் வித்துட்டு போறது, கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக போறது, குரூட் ஆயில் கிடைக்காம இருக்கிறது, அதனால வரக்கூடிய இன்ஃபிளேஷன் அப்படின்னு பல விஷயங்களை கலந்து கட்டி பார்க்கும்போது ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, இதனால வந்து எங்க எல்லாம் இம்பாக்ட் இருக்கும், எந்த செக்டார்லாம் அடி வாங்கும் அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நம்ம மக்கள்கிட்ட சர்ப்ளஸா காசு இருந்தா தான் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், உணவு, உடை, இருப்பிடம், அதுக்கப்புறம் தாண்டி புதுசா ஏதாவது ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் போலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இல்லையா. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ்கவே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு மிகப்பெரிய டென்ஷன்ல இருக்கு. அங்கங்க போர்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர் அடுத்த கட்டமா போகுமா, 3ஆம் உலக போரா போகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான நேரத்துல ஒரு இன்வெஸ்டர் எந்த மாதிரி திங்க் பண்ணணும், என்ன மைண்ட் செட் இருக்கணும், எந்த செக்டார்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை கலந்து கட்டி பார்க்கலாம்னு ஒரு பிளானே. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இதுல நான் சொல்ல போறது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு மட்டும்தான் சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கறதாக இல்லை. அதனால இதுல ஸ்டாக் நான் மென்ஷன் பண்றேன்னா, அதை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிசிஷன் எடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இதுக்கு முன்னாடி நடந்த யுக்ரைன் ரஷ்யா போரா இருக்கலாம், இல்ல இதுக்கு முன்னாடி ஈராக்ல நடந்த விஷயங்களா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடந்துகிட்டு இருந்த போரா இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு ஐசோலேஷன்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட 2 நாடுகளுக்கு இடையே மட்டும் தான் நடக்கும். அதை தாண்டி மற்ற நாடுகளுக்கு அது பரவாது, வேற யாரும் அதுல பங்கெடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரியா இருந்துச்சு. பட் அதுல இருந்து ஸ்லைட்டா இந்த வார் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் வந்து மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளான பிறகு எந்தெந்த அரபு நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுடைய பேஸ் இருக்கோ அங்க டார்கெட் பண்ணி அடிக்கணும் அப்படின்னு அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அதுக்கு அரபு நாடுகள் வந்து எந்தவித ரியாக்ஷனும் கொடுக்கல. நாங்க திருப்பி அடிப்போம் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. என்ன சொல்ல போனா, சவுதி என்ன சொல்லியிருந்து பாத்தீங்கன்னா, ஈரானை டென்ஷன் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ சப்போஸ் வந்து இந்த டென்ஷன் அடுத்த கட்டத்துக்கு போகுது, அதாவது இப்ப அரபு நாடுகள் நாங்களும் திருப்பி அட்டாக் பண்ணுவோன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளா இந்த லிஸ்ட்ல வந்து யூகே ஜாயின் பண்ணுது, பிரான்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுது. பட் ஸ்பெயின் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய பேஸ, மிலிட்டரி பேஸ வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ வேற மாதிரியான ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுது இது. அண்ட் ஸ்பெயின் வந்து இந்த மாதிரி சொல்லும் போது ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நாங்க ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய பேஸ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது ஸ்பெயின் யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. சோ ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார தன்மை இதுல தெரியுது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி நடந்த போர்களுக்கும் இப்போ நடக்கிற இந்த ஈராக், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த போருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடுங்கிறது இதுதான். சோ இது ஃபர்தரா எஸ்கலேட் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகிறதுக்கான சான்சஸ் மைனரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா, யுக்ரைன் ரஷ்யா வார் ஸ்டார்ட் ஆகும் பொழுது யுக்ரைன் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, நேட்டோ நாடுகளோட சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த போரே ஸ்டார்ட் ஆச்சு. சோ நேட்டோ நாடுகள் வந்து மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ண போறதா சொன்னாங்க. அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா அதுக்கு மேல அதை தாண்டி ஏதாவது நடந்துச்சா அப்படின்னா நடக்கல. 2 நாட்டுக்கு நடக்கிற போரா தான் அது போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி இந்த டென்ஷன் இருக்கு, இந்த போர் இருக்கு அப்படின்னா ஃபர்தரா எந்த பிரச்சனையும் வராது, அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஓகே, சோ இப்ப இந்த சிச்சுவேஷனை பாத்தீங்கன்னா, நிப்டி லாஸ்டா க்ளோஸ் ஆனது 24,480.50 அப்படின்னு க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபர்தரா வந்து இதே மாதிரி ஒரு கரெக்ஷன் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா இந்தியன் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய கரெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா பெரிய அளவுல இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு இம்பாக்ட் இதுல வருது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது, கண்கூடா அது பார்க்க முடியுது. அதுக்கான காரணம் என்ன, ஈரான் அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. சோ உலகத்துக்கு தேவையான ஆயில் சப்ளைல ஆல்மோஸ்ட் 20% அந்த வழியா தான் வந்தாகும். இன்னும் சொல்ல போனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50% ஆயில் வந்து நமக்கு அங்கிருந்தா வந்தாகணும். சோ க்ரூட் ஆயில் சப்ளை ஆகுறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இது வந்து ஐரோப்பியன் கண்ட்ரிஸையும் பாதிக்கும், இந்தியா மாதிரியான நாடுகளையும் பாதிக்கும், ஏசியன் கண்ட்ரிஸையும் பாதிக்கும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஆனா இந்த இடத்துல இந்தியன் கவர்மெண்ட் சில மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை பாக்குறோம். ரஷ்யா வந்து உங்களுக்கு தேவையான ஆயில் நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு வர்றாங்க அப்படிங்கிற செய்திகளை நீங்க பார்த்திருக்கலாம். சோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு கொஞ்சம்
மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணும். அப்படி இருந்தாலும் அங்கிருந்து வரக்கூடிய ஆயில் 50% இருக்கு இல்லையா, அதுல ஒரு ஹால்ட் வரும்போது அது ஒரு குறிப்பிட்ட அளவு பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல. அண்ட் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பிரெண்ட் க்ரூட் ரேட் பாத்தீங்கன்னா $82 மேல இருக்கு. $82.34 அந்த ரேஞ்ச்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சோ இந்த பிரெண்ட் க்ரூட் ரேட் வந்து அடுத்த கட்டமா $100 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. $100 வரைக்கும் போகுது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும். அதாவது எல்லா செக்டார்லயுமே மேஜரா இருக்கக்கூடிய நமக்கு தேவையான வணிகத்துக்கு தேவையான எல்லா செக்டார்லயுமே ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும். சோ இது வந்து என்ன சொல்ல போனா இன்ஃபிளேஷனை இம்போர்ட் பண்ற கான்செப்ட் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நாம வந்து இப்போ $70 க்ரூட் இருக்கு, $72 க்ரூட் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த க்ரூட் ஆயில் அங்கிருந்து வாங்குறதுங்கிறது வேற. அதே க்ரூட் ஆயில் வந்து $82க்கு, $90க்கு, $100க்கு போகுது அப்படின்னா அதை வாங்கும் பொழுது என்ன பண்றோம், அதிகமான பணத்தை கொடுத்து நம்ம வாங்குறோம். சோ அங்க ஆல்ரெடி இன்ஃபிளேட்டட் ஆகிருக்கு. அந்த இன்ஃபிளேஷனை நம்ம காசு கொடுத்து திருப்பி இந்தியாக்குள்ள கொண்டு வர்றோம். அப்படி கொண்டு வரும்பொழுது அது இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை பாதிக்கும். அந்த இன்ஃபிளேஷன் வந்து பாஸ் த்ரூ ஆகும். அப்படி பாஸ் ஆகும் பொழுது எல்லா செக்டார்லயுமே அதனுடைய பாதிப்பை நம்ம கண்கூடா பார்க்க முடியும். இது கொஞ்சம் நல்லா நடக்கும். ரஷ்யன் க்ரூட் வந்து ஏற்கனவே நம்ம வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கிடையில ட்ரம்ப் வந்து ரொம்ப வலியுறுத்தி நீங்க அமெரிக்கா கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிறதுனால சொன்னதுனால ரஷ்யன் க்ரூட் வாங்குறது வந்து இந்தியா கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. சோ ஃபர்தரா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்குறதுக்கு மூவ் ஆகுது, அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இல்ல நீங்க வெனிசுலால இருந்தா வாங்கணும், எங்க கிட்ட இருந்தா நீங்க ஆயில வாங்கணும் அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்லி மறுபடியும் ஏதாவது டென்ஷனை கிரியேட் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, ஹார்மோஸை கிராஸ் பண்ணக்கூடிய ஷிப் எல்லாத்துக்குமே அமெரிக்கா ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், நாங்க பாதுகாப்பு கொடுப்போம் அப்படிங்கிறாரு. பட் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. அடுத்து இந்தியாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ரூபி டிப்ரிசியேஷன். மே மாசத்துல $84.50 அப்படின்னு இருந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயுடைய மதிப்புங்கிறது இப்போ இந்த வார் டென்ஷன்லாம் கிரியேட் ஆன பிறகு $92 மேல போய் நிக்குது. இது கூடிய சீக்கிரமே 93, 94 இதுவும் $100 தொற்றுமா அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மார்க்கெட்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இந்தியன் ரூபி வந்து படுபயங்கரமா வீழ்ச்சி அடையும் பொழுது அதுவும் மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும். எல்லா செக்டார்லயுமே அந்த இம்பாக்ட கிரியேட் பண்ணும். முக்கியமா இதனால வந்து கோல்டு பிரைஸ் ரொம்ப அதிகமா உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ கோல்டு பிரைஸ் இப்ப பாத்தீங்கன்னா 24 கேரட் கோல்டுங்கிறது $16,450 ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலா கொஞ்சம் கரெக்ட் ஆயிருக்கு, $300 அந்த அளவுக்கு எல்லாம் கரெக்ட் ஆயிருக்கு. 22 கேரட் கோல்டுங்கிறது $15,080 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு லாஸ்டா. இப்போ இந்த கோல்டு பிரைஸ் வந்து ரெண்டு வகையில உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ரூபி டிப்ரிசியேட் ஆகுறதுனால ஜென்ரலா கோல்டு பிரைஸ் ஏறும்போது, ஏன்னா இந்த மாதிரி ஒரு டென்ஷன் வருது அப்படின்னாலே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டுக்கு போகும், கோல்டுக்கு ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். அதனால கோல்டு பிரைஸ் குளோபல் மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆகும். அப்படி குளோபல் மார்க்கெட்ல கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அது இந்தியாவுக்கு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாலர் கன்வர்ஷன் இருக்குல்ல அந்த ரேட்டும் அதுல அப்ளை ஆகும். இப்போ $80 இருக்கும்போது $85 டாலருக்கான ரேட் இருக்கும் பொழுது கோல்டு பிரைஸ் என்ன இருந்துச்சோ அதை விட அடிஷனலா அது மேல வந்து ஒரு டாப் லேயர் போடுற மாதிரி அந்த பிரைஸ் ஆட் ஆகும். அதனாலையும் கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ 1 கிராம் கோல்டு வந்து 16,000க்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரமே ஒரு 25,000, 30,000 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. பட் ரீசெண்ட் டைம்ல ஒரு மிகப்பெரிய ஹையஸ்ட் பிரைஸ் நம்ம பார்த்தோம்ல, அந்த அளவுக்கு உச்சத்தை தொடுமா அப்படிங்கிறது டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா அதுக்கு ஈக்குவலாவோ இல்ல அது கொஞ்சம் கீழேயோ கோல்டு பிரைஸ் ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு மார்க்கெட்ல நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்றாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரிஸ் வந்து ஒரே அடியா என்ன அடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஜெஃப்ரிஸ் சொல்றது என்னன்னா ஒரு அவுன்ஸ் கோல்டு வந்து கூடிய சீக்கிரமே ஒரு $6,600 அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த 5 வருடங்கள்ல ஒரு அவுன்ஸ் கோல்டு $10,000 கிராஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பக்கம் நம்ம நிப்டியை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிப்டில எஃப்ஐஸ் உடைய இன்ஃப்ளோ வந்து ஃபர்தரா குறையும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் இன்ஃப்ளோ குறையும் பொழுது டிஐஎஸ் நிச்சயமா வாங்குவாங்க, அவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே நேரத்துல அடுத்ததான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐபி உடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்க போகுது, அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு எஸ்ஐபி வந்து அதிகமாகுதா குறையுதா, இல்ல எந்த அளவுக்கு வைக் அவுட் ஆகுது, எந்த அளவுக்கு வந்து உள்ள கொண்டு வராங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அப்படி கவனிச்சாதான் இந்தியன் மார்க்கெட்டுடைய நிலவரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத கணிக்க முடியுங்கிறது எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த 24,480 ரேஞ்சில இருக்கிற நிப்டி வந்து கூடிய விரைவில் 23,500 அப்படிங்கிற லெவலுக்கு போகலாம். அந்த சப்போர்ட் லெவல்ல இருக்கலாம். அந்த லெவல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அதை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,200, 300 ரேஞ்சுக்கு இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ இந்த கரெக்ஷனை வந்து ஸ்ட்ராங்கா யூஸ் பண்றதுக்கு மக்கள் ரெடி ஆயிக்கணும், இன்வெஸ்டர் ரெடி ஆயிக்கணும் அப்படிங்கறதா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம். சோ ஏன்னா வந்து நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிப்டி இறங்குது அப்படின்னாலே கொஞ்சம் பயம் வரும். அந்த பயத்தை வந்து விட்டுருங்க. அந்த பயத்தை விட்டுட்டு இறங்குது அப்படின்னா ஸ்ட்ராங்கா ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த
இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்ப நிறைய பேருக்கு என்ன ஐடியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிறைய போர் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பதட்டமான சூழல் நிலவுது அப்படிங்கிறதுனாலயே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் செக்டர்ல கூடிய நிறைய ஸ்டாக் எப்படி இருக்குன்னா, ஓவர் வியூல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட் பிரைஸ், அதாவது திங்க் பண்ண முடியாத அளவுக்கு, இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அதிகமான பிரைஸ் வந்து மார்க்கெட் கொடுத்து வச்சிருக்கு. அதனால டிஃபென்ஸ் ஸ்டாக்ல வந்து இப்ப போறது சரியா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா இந்த மொமெண்டம்ல வந்து நம்ம வந்து என்னதான் ஹையஸ்ட் பிரைஸ், ஒரு ஸ்டாக்கு வந்து 100 ரூபா தான் வேல்யூவேஷன் இருக்கு, ஆனாலும் அந்த ஸ்டாக் இப்ப 200 ரூபா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கூட 200 ரூபா ட்ரேட் ஆயிட்டு இருக்க ஸ்டாக் சில நாள்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 300 ரூபா ரேஞ்சு கூட போகும். அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் ஒரு டிமாண்ட கொடுக்கும் அந்த ஸ்டாக்கு. அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அப்படி நடந்தாலும் எவ்வளவு நாளைக்கு இது நீடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இது நீடிக்காது. ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டென்ஷனா தான் எதிர்பார்க்கப்படுது. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த டென்ஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கொஸ்டின் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த மொமெண்டம்ல நமக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பணத்தை போட்டு மல்டிபிள் பண்றது அப்படிங்கிறது வேற. ஆனா லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாக்குறீங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா இப்போதைக்கு டிஃபென்ஸ் ஸ்டாக் பக்கம் போறது அப்படிங்கிறது சரியா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால அதை நீங்க திங்க் பண்ணுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், இந்தியா முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட், நடப்பு கணக்கு பற்றாக்குறை வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு? $13.2 பில்லியன் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்காங்க. அதாவது ஜிடிபில 1.3% வந்து கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் செஷன்ல 2024-25 தேர்ட் குவார்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா $11.3 பில்லியன் இருந்திருக்கு. அது வந்து 1.1% ஜிடிபிக்கு நமக்கு கணக்கு பண்ணும்போது இப்போ அந்த $11.3 பில்லியன் $13.2 பில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல மெர்ச்சன்டைஸ் டெபிசிட் பாத்தீங்கன்னா 79.3 பில்லியன்ல இருந்து 93.6 பில்லியனா இருந்திருக்கு. சோ கரண்ட் அக்கவுண்ட்ல குட் எக்ஸ்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா 111.7 பில்லியன், இம்போர்ட்ஸ் வந்து 205.3 பில்லியனா இருக்கு. சோ இதுதான் வந்து இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்துக்கங்க. சோ நெட் குட்ஸ் உடைய டெபிசிட் மட்டுமே 93.6 பில்லியனா இருக்கு. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 51.2 பில்லியன்ல இருந்து 57.5 பில்லியனா உயர்ந்திருக்கு. அது நல்ல விஷயம் தான். பட் நெட் அவுட்கோ என்ன இருக்கு பிரைமரி இன்கம் அக்கவுண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் சேம் பீரியட்ல $16.4 பில்லியன் இருந்தது, இப்போ $12.2 பில்லியன் குறைஞ்சிருக்கு. அதுதான் இப்போ பிரச்சனை. அடுத்து இந்த மேட்டர்ல நமக்கு ஆறுதல் அளிக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓவர்சீஸ் ரெமிட்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்தியால இருந்து வெளில போயிட்டு வெளிநாடுகளை சம்பாதிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்தியாவுக்கு அனுப்புற பணம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $35.1 பில்லியன் இருந்து $36.9 பில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இது பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. எப்பவுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த 1990களுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய குட்ஸ் எக்ஸ்போர்ட்டை விட சர்வீஸ் எக்ஸ்போர்ட் தான் அதிகமா இருக்கும். எப்பவுமே சர்வீஸ் எக்கனாமி தான் இந்தியா வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குட் எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து நம்ம அந்த அளவுக்கு பெருசா பண்றது கிடையாது. சோ இயர் ஆன் இயர் growth அப்படிங்கிறது இந்த சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ல டீசெண்டா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து மேஜரா இருக்கிற அந்த குட்ஸ் எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, அது வந்து டிக்ளைன் ஆகுது. அதிகமா இம்போர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த டெபிசிட் வந்திருக்கு. சோ இது எவ்வளவு கூடிய சீக்கிரம் இதை சரி பண்றாங்க அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஜிடிபிக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கும். அடுத்தது நம்ம இன்ஃபிளேஷன் அண்ட் இம்போர்ட் பண்ண போற இன்ஃபிளேஷன், அதுக்கப்புறம் இந்த கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் பிரச்சனை, எஃப்ஐஎஸ் வித்துட்டு போறது, கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக போறது, குரூட் ஆயில் கிடைக்காம இருக்கிறது, அதனால வரக்கூடிய இன்ஃபிளேஷன் அப்படின்னு பல விஷயங்களை கலந்து கட்டி பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயமும் கவனிக்க வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இது வந்து பாசிட்டிவான விஷயம். அது என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்றாங்க. 785 பில்லியனை கிராஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறது. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலா இப்ப அடுத்த ஒரு நிதியாண்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆயிலை இம்போர்ட் பண்ண போறோமோ, அதுக்கு எக்ஸ்ட்ராவா எவ்வளவு பே பண்ண போறோமோ, அதை சமாளிக்கிற அளவுக்கு இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அது ஒரு வகையில் ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்தியாவுடைய கோல்டு ரிசர்வும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ கோல்டு ரிசர்வ் இன்க்ரீஸ் ஆகிறதும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல நம்ம கவர்மெண்ட் இருக்கு, ஆர்பிஐ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது பாசிட்டிவான விஷயம் பார்க்கப்படுது. பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் பிரச்சனையா இருக்கட்டும், இந்த ஆயில் பிரச்சனை, இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, இதனால வந்து எங்க எல்லாம் இம்பாக்ட் இருக்கும், எந்த செக்டார்லாம் அடி வாங்கும் அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவா அஃபெக்ட் ஆகக்கூடிய செக்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்லைன் பயங்கரமா அடி வாங்கும். இண்டிகோ ஷேர் பிரைஸ் எல்லாம் டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பெயிண்ட் செக்டார் பயங்கரமா அடி வாங்கும், டயர் செக்டார் அடி வாங்கும், ஆட்டோமொபைல் செக்டார், கெமிக்கல் செக்டார், ஃபெர்டிலைசர், அதுக்கப்புறம் ஓஎம்சிஸ் அப்படின்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், இப்ப பாரத் பெட்ரோலியம், ஹெச்பி, நயாரா பெட்ரோல், அதெல்லாம். அடுத்தது இன்டைரக்டா பாதிப்பு இருக்கக்கூடிய செக்டார் பார்த்தோம்னா கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி, அது வந்து பாதிக்கும். இப்ப கன்சியூமர் டிஸ்கிரிஷனரின்னு வரும்போது எதுல எல்லாம் வந்து மக்கள் விருப்பப்பட்டு போய் வாங்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப மேஜரா பார்த்தோம்னா ஐடி செக்டாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. அது வேற மாதிரியான பிரச்சனை.
பிரச்சனை. அதை வந்து நம்ம இன்னொரு தனி வீடியோ நம்ம சொல்லுவோம். பட் இந்த இடத்துல நம்ம கன்சியூமர் டிஸ்கிரிஷனி அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிறது, கார்மெண்ட் செக்டர் வந்து அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்கள்கிட்ட சர்ப்ளஸா காசு இருந்தா தான் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், உணவு, உடை, இருப்பிடம், அதுக்கப்புறம் தாண்டி புதுசா ஏதாவது ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் போலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இல்லையா. சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்பேரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த கம்பெனிஸ் எல்லாம் அடி வாங்குறதுக்கு, அந்த செக்டர் அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது இன்டைரக்டா அஃபெக்ட் ஆகும். அடுத்தது ரப்பர் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால, டயர் இண்டஸ்ட்ரி எல்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால அதுல இருந்து நீங்க ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியே அது பாஸ் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி பாதிக்கப்படுறது வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் பிரைஸ் அதிகமாகும், இன்னொரு பக்கம் மக்கள் கிட்ட காசு இருக்காது. அதனால என்ன அடி வாங்கியிருக்கோ அதை விட ஃபர்தர் அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாசிட்டிவா இருக்கக்கூடிய செக்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ். ஆயில் அண்ட் கேஸ் எப்படி பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னா அதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு, அப்ஸ்ட்ரீமா டவுன் ஸ்ட்ரீமா அப்படிங்கிறது. அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் ஆயில வந்து மைனிங் பண்ணி எடுக்கிறாங்க, கேஸை வந்து எந்த கம்பெனி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு இருக்குல்ல, அந்த கம்பெனிஸ் எல்லாம் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஓஎன்ஜிசி மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் அவங்களே வந்து க்ரூட் ஆயில் கொண்டு வர்றாங்க. ஹெச்பி பெட்ரோலியமோ பாரத் பெட்ரோலியம் என்ன பண்ணுது, க்ரூட் ஆயில வாங்கி இவங்க ரிஃபைன் பண்ணி மக்களுக்கு விற்கிறாங்க. பட் ஓஎன்ஜிசி பண்ற வேலைங்கிறது என்டையர்லி டிஃபரெண்ட். அதே மாதிரி அவங்க எல்என்ஜி ப்ரொடியூஸ் பண்றாங்க, எல்பிஜி ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து இந்த மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸுக்கு அவங்க விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவங்களுடைய டாப் லைன் growth-உம் பாட்டம் லைன் growth-உம் அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா ஓஎன்ஜிசி ஷேர் பிரைஸ் எல்லாம் டாப்ல தான் இருக்கு. அப்படி டாப்ல இருந்தாலுமே ஸ்டாக் வந்து பெரிய அளவுல வேல்யூவேஷன் இல்ல, கம்மியா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சோ ஃபைனலா இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து ஏதாவது நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல. அந்த பணத்தை எடுத்து லாஸ்ல வித்து நீங்க கொண்டு போய் வேற எங்கேயாவது முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ப்ராஃபிட்ல இருக்குன்னா நீங்க எக்ஸிட் ஆகுறதுங்கிறது வேற. அண்ட் இன்னொரு விஷயம், புதுசா போயிட்டு நான் இப்ப என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா இப்ப நான் சொன்ன செக்டாருக்குள்ள போகாதீங்க. கெமிக்கல் செக்டார், ஃபெர்டிலைசர் செக்டார், ஆயில் அண்ட் கேஸ் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய செக்டார், இதுல வந்து நீங்க போகாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஐடி செக்டார் ஏற்கனவே டவுனா இருக்கு அப்படிங்கிறதுனால அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். சோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா கோல்டு ஒரு நல்ல பிரைஸுக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. பட் ஏற்கனவே போன மாதிரி ஒரு பீக் வருமா, பல மடங்கு ரிட்டர்ன் கொடுக்குமா, மல்டிபேக்கர் ஆகுமா அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் டீசென்டான growth இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. சோ மத்தபடி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த டென்ஷன் எல்லாம் குறைஞ்சாதான் நெக்ஸ்ட் இது வந்து ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லலாம். அண்ட் என்பிஎஃப்சி கம்பெனிக்கு எல்லாம் ஒரு பெரிய த்ரெட் இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல படிச்சேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஐடி செக்டர் டவுனா இருக்கிறதுனால என்பிஎஃப்சி கம்பெனிஸுக்கு நிறைய பேர் வந்து அங்கதான் லோன் வாங்கியிருப்பாங்க, கார் லோன், ஹவுசிங் லோன் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஒருவேளை இந்த ஐடி செக்டர்ல இன்னும் ஃபர்தரா லே ஆஃப் வருது அப்படின்னா அந்த மக்களால லோனை ரீபே பண்ண முடியாம போகும் பொழுது அது எல்லாமே என்பிஏ கேட்டகரியில போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த என்பிஎஃப்சி கம்பெனிஸ் எல்லாம் பெரிய அளவுல அடி வாங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ ஆயில் மேக்கிங் கம்பெனிஸ் வந்து இதுல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நல்ல சான்ஸ், ஓகேவா. ஆனா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து இதுல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல, அது நெகட்டிவா தான் இம்பாக்ட் ஆகும். இதையும் நீங்க மைண்ட்ல வச்சு, ஓகேவா. சோ இதோட இந்த வீடியோ வைண்ட் பண்ணிப்போம். இதுல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இவ்வளவு நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான், சஜஷனும் அட்வைஸும் கொடுக்கறதாக இல்ல. அதனால மென்ஷன் பண்ணிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நிலைமையில மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்க பத்திரமா பாத்துங்க. தேங்க்ஸ் சோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.